நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து நியூ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதை பற்றின தகவல்கள் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜுடிஷியல் ரெக்யூர்மெண்ட் செல் ஹைகோர்ட் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு 24ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆகிடுது. நோட்டிஃபிகேஷன் டேட்டு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க பாருங்கள், 23/4 அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து நேட்டிவ் ஆஃப் பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியில் நேட்டிவாக இருக்கிற நபர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தமிழகத்தில் நேட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வரும். நான் ஏன்னா எலெக்ஷன் டைமு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு டிலே ஆகுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, என்னென்னா எலெக்ஷனுக்கும் கோர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, ஓரளவுக்கு அவங்க வந்து தன்னிச்சையாக தான் செயல்படுவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன், அதாவது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கு, தமிழகத்துக்கு கூடிய விரைவிலேயே எப்போ வேணாலும் வந்துடும். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர், டிரான்ஸ்லேட்டர், ஜூனியர் கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டு, டிரைவர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வகையான காலி பணியிடங்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா த ரிஜிஸ்டர் ஜெனரல் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ், சென்னை, இதுதான் அட்ரஸ்ஸு. இது வந்து ஆஃப்லைனில் போஸ்டலாக தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்றத அவங்க கொடுக்கல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன் போஸ்டிங் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணும்போதும் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து உங்களுடைய லெட்டர் அப்படின்றத போஸ்ட் பண்ணணும். ஸோ என்ன மாதிரியான தகவல்கள், அதை எப்படி பண்ணணும் அப்படின்றது முழுமையான தகவல்கள் பார்த்துறோம். ஸோ ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் அப்ளிகன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இந்த அட்ரஸ் தான், இதுதான் அட்ரஸ். அண்டு வெப்சைட்டில் உங்களுடைய அப்ளிகேஷனும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், நோட்டிஃபிகேஷனும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் நார்மலான வெப்சைட் தான், நம்ம வழக்கமாக செக் பண்ணுவோம்ல, அதே வெப்சைட்டில் தான் இந்த விஷயமும் தகவலும் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி. ஸோ வேக்கன்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூஆரில் எவ்வளோ, எம்பிசி, ஓசி, ஓபிசி, எஸ்சி, பிசிஎம், இபிசி, எஸ்டி, பிடி, இடபிள்யூஎஸ். இடபிள்யூஎஸ் தனியாக பிரிச்சிருக்காங்க. அதாவது இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்கள்ல. ஸோ கடைசியாக பிரித்தாங்க. ஸோ அதுக்குமே தனி நோட்டிஃபிகேஷன், தனி வேக்கண்ட் அப்படின்றது பிரித்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர் எல்லாத்துக்கும் சேர்த்து 7 வகையான போஸ்டிங். எம்டிஎஸ் டிரைவர் முதற்கொண்டு எம்டிஎஸும் கேட்டிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 74 காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ வேகன்ட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஆல்மோஸ்ட் வாய்ப்புகள் இருக்குது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும். 74லேருந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு போஸ்ட் ரிசர்வ் ஃபார் த ஸ்போர்ட்ஸ் பர்சன், டிசபிள்டு பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இதுக்கும் ஒரு போஸ்டிங் வந்து இவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்குறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்டிங் 2 போஸ்டிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஷெட்யூல் ட்ரைப்பு, ஷெட்யூல் கேஸ்ட், அதாவது எஸ்சி எஸ்டினா என்னென்னு அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது தேவையில்லை நமக்கு. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்துக்கிங்க. ஏஜ் லிமிட் அப்படின்றது 18 வருஷம் அப்படின்றது நார்மல். அதுக்கப்புறம் ஹையர் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 37, 35, 32 அப்படின்றது பிசி, எம்பிசி, எஸ்சி எஸ்டிக்கு. ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ்க்கு 37, எம்பிசி இவங்களுக்கெல்லாம் வந்து 35, பிசி இவங்களுக்கு வந்து 32. இதுதான் ஏஜ் லிமிட். ஸோ அதிலேருந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது உமன் கிடையாது, டிசபிள்டுக்கும் ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க 10 வருஷம். அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவை அவங்களுக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே தான் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தான், அது எல்லாமே பார்த்துக்கலாம். அதாவது டிசபிள்டு பர்சனுக்கு 10 இயர்ஸ் அப்படின்றது ரிலாக்ஸேஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ ஒருத்தருக்குமே ரிலாக்ஸேஷன் அப்படின்றது நிறைய கொடுப்பாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 5 இயர்ஸும், டிசபிள்டு பர்சனுக்கு 3 இயர்ஸும், அதான் 40, 45 வரையுமே அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு கேட்டகிரிக்கும் தனித்தனி ரிசர்வேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்றது. சீனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர் அப்படின்றது டிகிரி கம்பல்சரி தேவை. அது போக நீங்கள் வந்து ஸ்டெனோகிராஃபர், லோயரு, ஹையரு, ஜூனியர் இங்கிலீஷ், தமிழ் இது எல்லாமே முடிச்சிருக்கணும். இதெல்லாம் டெக்னிக்கல். ஜூனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர் இது வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கான குவாலிஃபிகேஷன். அண்டு இதுவும் சேம், அதே டைப்பிங்கு அந்த ஸ்டெனோகிராஃபிங் எல்லாமே முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர்.
இதுக்கு வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இல்லை, பட் டிகிரி அப்படின்றது பண்ணியிருக்கணும். அண்ட் தமிழ் அண்ட் மலையாளம், தெலுங்கு அண்ட் மலையாளம் கம்பல்சரி லாங்குவேஜாக இருக்கணும். ஜூனியர் கிளர்க்கு பாஸின 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும். டைப் ரைட்டிங் லோயர் ஹையர் முடிச்சிருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அடுத்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கும் 12th சேம் அதே தான், அண்டு லோயர் கிரேடு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரைவிங்க்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட். ஸோ டிரைவர் போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும். ஸோ வேலிடு லைசன்ஸ் இருக்கணும், அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இதுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன். இதுக்கு எதுவும் டெக்னிக்கல் எதுவும் இல்லை, ஓகேங்களா. ஸோ நோட்னு கொடுத்துட்டு ஒரு சில விஷயங்கள், அதாவது எவ்வளோ பேமெண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜூனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் கிளர்க்கு, டிரான்ஸ்லேட்டர், டைப்பிஸ்ட், இது எல்லாத்துக்கும் 750 ரூபா ஈச் போஸ்டிங்க்கு. எம்டிஎஸ்க்கு வந்து எம்டிஎஸ் அண்ட் டிரைவருக்கு வந்து 500 ரூபா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் யார் யாருக்கு எக்ஸம்ஷன் அப்படின்னா உமன் அப்ளிகன்ஸ் அண்டு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி டிசபிள்டு பர்சன், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே, எக்ஸ் சர்வீஸ் மேன், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் எக்ஸம்ஷன், எந்த பேமெண்ட்டும் அப்படின்றது பண்ண தேவையில்ல. ஃபிசிக்கல் ரெக்யூர்மெண்ட், அதாவது டிசபிள்டு பர்சனுக்கு ஒரு சில இதெல்லாம் இருக்கணும், அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இது ஒரு முறை பார்த்துங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தகவல் அப்படின்றது இல்லை, ஜஸ்ட் ஒரு முறை பார்த்தாலே போதும். ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்றது மாடல் எக்ஸாமினேஷன் இருக்கும், ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்டுக்கும், அதாவது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டு தனியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிகிரி ஸ்டாண்டர்ட், அடுத்து 12th ஸ்டாண்டர்ட், அடுத்து வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு, அடுத்து 8th ஸ்டாண்டர்ட். ஒரு போஸ்டிங்க்கும் தனித்தனி தேர்வு அப்படின்றது அதில் நடைபெறும் அப்படின்ற தகவல்கள் தான் கொடுத்துருக்காங்க. சீனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபருக்கு என்ன, அதாவது எவ்வளோ 100 கொஸ்டின் இருக்கும், 120 நிமிஷம் வந்து உங்களுக்கு டைமிங் அப்படின்றது இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ், நியூமெரிக்கல் மென்டல் அபிலிட்டி, ரீசனிங்கு, இதுதான் பேசிக் நாலேஜ் அண்ட் கம்ப்யூட்டர். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து 100 மார்க்கு டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு வரும். ஸோ சேம் என்ன சொல்கிறதுனா டிஎன்பிசி ரிலேட்டட் சிலபஸ் தான். நீங்கள் ஒரு 12ஆம் வகுப்பு புக்ஸ் வரையும் ஓரளவுக்கு மேலோட்டமாக பார்த்துட்டு போனீங்கன்னா தேர்வு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். டிஎன்பிசி லெவலில் இருக்காது, பட் தேர்வு ஈஸியாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துட்டு போகணும், கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட்டு. ஸோ அந்த ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட் எல்லாமே இருக்கும் இதில். அடுத்து வந்து டிரான்ஸ்லேட்டர். ஸோ இதற்கும் வந்து 100 கேள்விகள், 120 நிமிடங்கள். ஸோ பேசிக்காக என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க, அதையும் ஒரு முறை பார்த்துங்க. நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அதையும் தெரிஞ்சுக்கணும். ஸ்கில் டெஸ்ட் இதுக்கு இருக்கும், ஏன்னா நம்ம என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கில் டெஸ்ட் கொடுப்பாங்க. ஜூனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர், இதற்கும் வந்து 100 கேள்விகள், 120 நிமிஷம். சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் 38.5. ஸோ இதெல்லாம் டீட்டெயில்டாக அப்புறம் நம்ம, அதாவது எக்ஸாம்ஸ்க்கு போகிறதுக்கு அப்புறம் பார்த்தலாம். இப்போ மேலோட்டமாக என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிக்குவோம், தெரிஞ்சுக்குவோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு ஜூனியர் கிளர்க் அண்ட் டைப்பிஸ்ட்டுக்கு அவங்க வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்கணும் அப்படின்றது. மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் 40 எல்லாத்துக்குமே, பட் மினிமம் குவாலிஃபிகேஷன் எடுத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நல்ல மார்க் அப்படின்றது வாங்கணும். டைப்பிங் டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. டிரைவருக்கு பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே 100 கொஷின் தான். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்னால் இதில் டிரைவிங் டெஸ்ட், அதில் டைப்பிங் டெஸ்ட்டு, அதில் ஸ்டெனோகிராஃபிங் டெஸ்ட்டு அப்படின்னா இதில் டிரைவிங் டெஸ்ட்டு. ஸோ எல்லாத்துக்குமே இது அப்படின்றது இருக்குது, ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது இருக்குது. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் தான், 120 நிமிஷம், 100 கொஷின். ஸ்கில் டெஸ்ட்டு இதுலேயும் இருக்குது. ஸோ எம்டிஎஸ்க்கும் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, இது காமனான விஷயந்தான். டைப்பிங் டெஸ்ட் எப்படி நடைபெறும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி நடைபெறும், ப்ரிப்பரேஷன் ஆஃப் செலெக்ஷன் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்ற தகவல் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு முறை வாசித்து பார்த்துக்குங்க. முக்கியமான தகவல்கள் அப்படின்றது மாதிரி இல்லை. ஸோ அப்ளை பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றது தான். ஸோ அந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷனுங்கும் போது நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஃபில்லப் பண்ணி நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். போஸ்டரில் நம்ம ஆல்ரெடி மேலேயே அட்ரஸ் கொடுத்துட்டோம். ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும் அப்படின்றத ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.